எடுத்தா எப்படி? நாக்கா இழுக்கணும். நீரு நான் எடுக்கிறேன். எடுக்க முடியலையே. என்னாலையும் எடுக்க முடியலையே. என்ன செய்யறது? கொஞ்சம் பொறுமையா சுலபமா எடுத்துலாம். சரி. காலை எடுக்க முடியல மஞ்சு. ஆமா, சிக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கு. மஞ்சு, ரயில் வருது. அது சீக்கிரம் கால் எடுத்துட்டு. அது ரயில் கிட்ட நெருங்கிடுச்சு. நடு பாலத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். மஞ்சு, நீ வேணா ஓடி தப்பிச்சுக்கோ. உன்னை விட்டு நான் எப்படி தப்பிக்கிறது? முடியாது மது. ஆனா எப்படி ரயில நிறுத்த முடியும்? முடியும். மஞ்சு, கையாட்டினா அவங்க நிறுத்த மாட்டாங்க. நிறுத்த மாட்டாங்களா? ஆமா, சிவப்பு கொடியோ சிவப்பு துணியோ தான் நிறுத்துவாங்க. சிவப்பு துணிக்கு இப்ப எங்க போறது? உன் பிளவுஸ் இருக்கே, இதுவா? ஆமா, அதை கட்டி கொடி மாதிரி காசு. காலு தண்டவாளத்துல மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க எங்க போகணும்? எங்களை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்க விட்டுருங்க. எங்களுக்கு அது போதும். வரோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். இந்த பக்கமா வெளியே போயிடலாம். இந்த பக்கமா ஏன் போனோம்? கேட்டு வெளியே போனா டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கேட்பாரு. நம்ம கிட்டதான் டிக்கெட் இருக்கு. நம்ம கிட்ட மதுரை வரைக்கும் தான் டிக்கெட் இருக்கு. இந்த ஊர் வரைக்கும் இல்லையே. ஆ மஞ்சு. மஞ்சு, அந்த போர்டை பாத்தியா? குற்றால அருவி எல்லாம் இருக்கும், மலையெல்லாம் இருக்கும். ரொம்ப அழகான இடம். அங்க போவோமா? போ. அருவில குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. போ. ஆமா, எதுல போறது? பஸ்ல தான். வா போவோம். என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க? பங்கு போடு. ஒண்ணு இல்ல, இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது 10 மான்னு யோசிக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா ரெண்டுத்தையும் நீயே தின்றுவ போடுறாதே. சரி, வெட்டு. இத வெட்ட முடியாது, புட்டுதான் திங்கணும். சத்தம் போடாத. அதிர்ச்சியில இட்லி கண்ணா புண்ணான்னு உடைஞ்சிரும். சரியா சரியா. என்ன சாப்பிடுறேன்? என்ன இருக்கு? பாதாம் அல்வா, ரவா லட்டு, பூரி கிழங்கு, இட்லி, தோசை, வடை. இருவேன் ஒவ்வொன்னா சொல்லு. பாதாம் அல்வா, 2 பிளேட். ரவா லட்டு, 2 பிளேட். இட்லி, 2 பிளேட். வடை. 2 பிளேட். மஞ்சு, பேசக்கூடாது. நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன். என்னால அவளை சாப்பிட முடியாது. இவர மேனேஜே சாப்பிடலாம். அப்புறம் டேபிள், சேரு, கிளாஸ், பிளேட் அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்களும் நின்னுட்டு இருக்கீங்களே. போங்க சார். என்ன மாப்பிள்ள இட்லி கிள்ளி கிள்ளி சாப்பிடுறீரு? அள்ளி சாப்பிட்டா லபக்கு நாடுமே. இந்த பாரு. அட அதுதான் நமக்கு. வெங்காயம். அம்மாடியோ, இவ்வளவும் எப்படி சாப்பிடுறது? கையால. இட்லி, வடை, பூரி, தோசை இவ்வளவு சாப்பிடுறாங்களே, இவங்க கிட்ட பணம் இருக்குமா? பிச்சைக்கார புத்தி. பணமா முக்கியம்? பாவம், அவங்களுக்கு அஜீர்ணமாகுமே. அறிவு கட்டவனே, அஜீரணத்துக்கு மருந்து இருக்கு. குறிச்சு வச்சுடுங்க. முடியல. என்னாலயும் முடியல. தெரியல. அப்புறம் ஏன் இவ்வளவு ஆர்டர் பண்ற? ஏதோ ஆசைப்பட்டே ஆர்டர் பண்ணேன். சரி, சாப்பிடு. எப்படி சாப்பிடுறது? ஐயால. எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இனிமே வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் இல்ல. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. போவோமா? கைய கழுவிட்டு வா. அடே அப்பா, 7 ரூபா 80 பைசா. இவ்வளவுதானே? என்ன இப்படி சொல்லிட்ட? இந்த 7 ரூபா இருந்தா எங்க வீட்டுல 4 நாளைக்கு சாப்பாடு. ஐயோ ஐயோ, வீட்டை மறக்கதானே இங்க வந்தோம். மது, பாம்பே பிரின்ஸ் ஹோட்டல்ல இவ்வளவு கப்பு 9 ரூபாய். பணத்தை கொடுத்துட்டு வா. மது, பணம். என்ன மச்சான் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிற? அதான் வேற ஏதாவது சாப்பிட்டாச்சு இல்ல, புறப்பட வேண்டியதானே? ஆமா, புறப்பட வேண்டியதான். அப்போ எந்திரிப்போமே.
என்ன மாப்பிள நின்னுட்டு நெளியுறீரு? ஒண்ணு இல்ல, மசாலா தோசை வாசனை கும்மு நடிச்சது, அதான் நின்னுட்டேன். பணம் இருக்கா? ஐயோ இருக்கு. இருக்கா? அப்ப சாப்பிடுவோம். எங்க பணம்? இன்னும் கைக்கு வரலையே. அங்க கைக்கு வரல, இங்க பைக்கு வரல. சொன்னவில்லையே இருக்குது. தளர்றேன். நானும் அப்படிதான். ஆ? என்ன மாப்பிள துண்ட கீழே போட்டீரு, எடுத்து தோல்ல போடுங்க. நான் எடுப்பேன். எடு. நானே எடுக்கிறேன். வாப்பலாம். மஞ்சு, அந்த இடத்த பாத்தியா? மண்டபம், கோவில், அதுக்கு பின்னால மலை, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. வா. எங்க பார்த்தாலும் பச்சை பசல்ல வெரி ஃபைன் பிளேஸ். மஞ்சு, வா சாமி கும்பிடலாம். செருப்போட செருப்பு கழட்டிட்டு வா. வா. மது, சாமி கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறது? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அழகான புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்கோயே. சி, சாமி கிட்ட அதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மது, நீ என்ன வேண்டிக்கு போற? கடவுளே, அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்துட்டோமே. அங்க திரும்பி போறப்போ எங்களுக்கு எந்த பூஜையும் அங்க நடக்காம இருந்தா உனக்கு தேங்காய் உடைக்கணும் சாமின்னு வேண்டிக்க போறேன். சுத்த பயந்தாங்கொள்ளி. ஆமா, நீ ரொம்ப தைரியசாலி. சாமி கும்பிடு. மஞ்சு, மஞ்சு, என்ன எங்க உட்கார்ந்துட்ட? ஆமா, இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த மண்டபத்துல தான் தங்க போறோம். தனியாவா? ஏ, எங்க கூட தான் நீ இருக்கியே. அதுக்குல்ல, ராத்திரியில 4-5 திருடங்க வந்துட்டா வந்தா என்ன? நீதான் ஹீரோ ஆச்சே. உடனே சினிமா மாதிரி டிஷுங் டிஷுங் தான். இந்த பக்கம் ஒருத்தவன் தான் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒருத்தவன் தான் ஒரு கிக்கு, இன்னொருத்தவன் தான் ஒரு அட்டாக். எல்லாம் சேர்ந்து வந்தா ஒரு ஜம்ப். நீ குடுக்கிற வதையில அவங்க எல்லாம் திரும்பி பார்க்காம ஓட வேண்டாம். ஹீரோ நான் சும்மாவா? சரி, நீ சொல்லிட்ட நான் ஹீரோன்னு. ஹீரோயின் யாரு? ஏ, நான் இருக்கேனே. மஞ்சுக்கு மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் நீ ஹீரோயின் தான். உன்கிட்ட அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு. ஆனா என்ன ஹீரோன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் நம்புறேன் மது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஹீரோ தான். மஞ்சு, யூ ஆர் வெரி ஸ்வீட் மது. இவ்வளவு நேரம் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? என்ன கலைஞ்சு போச்சே. சரி சரி, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஊரை சுத்தி பார்த்துட்டு வர்றப்போ டவலு, பெட்ஷீட், சோப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். ஏய் மது, வளையல் வாங்கிருக்கேன், பணத்தை கொடு. எவ்வளவு கொடுக்கணும்? ₹1.40. இன்னைக்கு மட்டும் ₹11.30 செலவாயிருக்கு தெரியுமா மஞ்சு? நம்ம கிட்டதான் பணம் நிறைய இருக்கே. இஷ்டப்பட்டுதான் வாங்குவோம். பணம் குறைஞ்சு போயிட்டு மெட்ராஸ் போயிடுவோம். பணத்தை கொடு. நீ எப்படிதான் உன்ன சொன்னா உனக்கு புரியாது. நான் என்ன பண்ண போறேன்? நீ என்னடா பண்ண முடியும்? மாப்பிள என்ன மாப்பிள நட்டு வச்ச எலக்ட்ரிக் கம்பம் மட்டும் நடு ரோட்லயே நின்னுட்டு. அவ நிக்கிற ஒய்யாரோ அலங்காரம். அடாடாடாடா, இந்த ரம்ப ஊர்வசில இருக்காங்களே, எங்க இருக்காங்க? இந்திரன் சபையில. அவங்கெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட அழகா பிச்சை வாங்கணும். தம்பி தம்பி தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். கொக்கு ஏன் ஒத்த காலை தூக்கிட்டு நிக்குது? 2 காலையும் தூக்கிட்டா கீழே விழுந்துருமே, அதனாலதான். நல்லா பதில் சொன்ன தம்பி. தம்பி, நமக்கு சொந்த ஊர் எது? வாஷிங்டன். பாபா, அது எங்க இருக்கு? அமெரிக்கால. அது எங்க இருக்குது? இந்த மலைக்கு பின்னாடி. வா மது. ஆடாடா, அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு கேட்க மறந்துட்டனே. அதனால என்ன, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போனா அவங்க தங்கி இடம் தெரிஞ்சு போகுது. கரெக்ட், கம் ஆன். ஏமாப்ல, பசங்க இந்த மண்டபத்திலே தங்குவாங்க. அவங்களே நேர்ல கட்டிட்டா வேண்டாம், கேட்டா அவங்களுக்கு தேகம் வந்துடும். அப்புறம் உஷாராயிடுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணு கட்டின காசு கை கட்டாமையே போயிடும். இன்னைக்கு ராத்திரியே ஒரு வழி பண்ணிடுறேன். வாமாப்ல. பார்த்திருக்கேன், அதுல ஜூலியட் ரொம்ப அழகு. 2 பேருடைய லவ் சீனுக்காகவே அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். நானும் அந்த லவ் சீன் நினைச்சுக்கிட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். மஞ்சு, உன்னை பாக்குறப்போ அந்த ஜூலியட் ஞாபகம் தான் வருது.
மது அங்க போய் நில்ல. ஏன்? இப்ப நீ ரோமியோ, அந்த ஜூலியட் ரோமியோ பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க இப்ப நான் பண்ணி காட்டுறேன். அங்க போய் நில்ல. சரி நின்னுட்டேன். இப்படியா நிக்கிறது? ரோமியோ மாதிரி இப்ப ஸ்டைல நில்லுடா. ரோமியோ அப்படிதான் நின்னானே. படத்துல நின்றான்னா ம். ஜூலியட் மெல்லமா மெல்லமா கிட்ட வந்தா இப்படி பிடிச்சுக்கிட்டு அப்படியே மது, என்னமோ சத்தம் கேக்குது. எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் மஞ்சு, நான் என்னன்னு போய் பார்த்து வந்துடுறேன். மது, என்ன விட்டுட்டு போகாத. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, மது, வந்துடுறேன். மது, மது. மஞ்சு, நீ பயப்படாம இரு. நான் என்னன்னு போய் பார்த்து வந்துடுறேன்.